விஜய் அண்ணா ஜனநாயகம் படம் லீக் ஆனதை பற்றி தான் பேச போகிறோம். அது விஜய் அண்ணாவோட ஒருத்தர் படம் மட்டும் கிடையாது. ஆயிரக்கணக்கான மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சாங்க அந்த படத்துக்காக. ஒரு படம் 3 மணி நேரம் பார்க்குறோம். அந்த 3 மணி நேரத்துக்கு எவ்வளோ பேர் உழைப்பை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நாங்களும் தான் ஒரு சேனல் வச்சிருக்கோம், ரீல்ஸ் எடுக்கிறோம். அந்த ரீல்ஸ் 1 நிமிஷம் ரீல்ஸ் எடுக்கவே எங்களுக்கு ½ hour 1 hour ஆகுது. அதே மாதிரி 3 மணி நேரம் படம் பார்க்குறவங்களுக்கு அதை எடிட் பண்ணி கட் பண்ணி அந்த ஒவ்வொரு சீனுக்கு ஒவ்வொன்று நமக்கு தெளிவாக கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் அந்த படத்தில் வேலை பார்ப்பாங்க. நீ 3D பார்க்குற அந்த படம் கண்டிப்பா ஒவ்வொரு உழைப்பாளியோட வியர்வையை நீங்க மதிக்காததுக்கு சமம். ஜனநாயகத்தை உடைக்கணும்னு நினைச்சாங்க. விஜய் அண்ணா படம் ஜனநாயகத்தை உடைச்சிட்டாங்க. நம்ம விஜய் அண்ணாவை ஜனநாயகத்தை நம்ம உருவாக்குவோம். புதிய ஜனநாயகத்தை உருவாக்கும் விஜய் அண்ணா தான் அதுல மிகப்பெரிய லீடர். அந்த லீடர்ன்ற ஜனநாயகத்தை நம்ம உருவாக்கி ஜனநாயகம் படத்தை லீக் ஆகி உடைச்சவங்க முன்னாடி நம்ம லீடரா உட்கார வச்சுதான் அவங்க உடைக்கணும்னு நினைச்ச நம்ம விஜய் அண்ணாவை உருவாக்கி காட்டணும். நண்பர்களே, உறவுகளே, கண்டிப்பா விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு தாருங்கள். யாருமே தயவுசெய்து ஜனநாயகம் படத்தை ஷேர் பண்ணாதீங்க. அது நிறைய பேர் கஷ்டப்பட்டவங்களோட உழைப்பை திருடுறீங்க. சிலரோட உழைப்பை திருடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது அனைத்து ஆயிரக்கணக்கான மக்களோட உழைப்பு. அதை யாரையும் நம்ம திருடி பார்க்க கூடாது. நம்ம உண்மைக்கும் நம்ம மனசாட்சிக்கும் துரோகம் பண்ணாம நம்ம என்னைக்கு விஜய் அண்ணா படம் ஜனநாயக படம் தியேட்டர்ல வருதோ அன்னைக்கு எல்லாரும் பார்த்து மகிழ்வோம். சிங்கத்தை காட்டுல தான் பார்க்கணும். அதே மாதிரி கூட்டுல பார்த்தா சிங்கத்தோட மதிப்பு தெரியாது. நம்ம விஜய் அண்ணா சிங்கம், அவரை காட்டுல நின்று பார்த்தா மட்டும்தான் அந்த சிங்கத்துக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம விஜய் அண்ணாவை சிங்கம், அவரை காட்டுல தான் நம்ம போய் சந்திக்கணும். காடுன்றது விஜய் அண்ணாவோட திரையில மட்டும்தான் நம்ம விஜய் அண்ணா பார்த்து கை தட்டணும். விசில் சின்னத்துக்கு வாக்களிப்போம். மிகப்பெரிய ஜனநாயகத்தை நம்ம உருவாக்குவோம்.